வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் 5ல் 1 மார்க் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனோட டொமைன் அண்ட் கோடொமைன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்றது டொமைனில் உள்ள எலிமெண்ட். ஸோ அது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13ல் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், ஸோ 1 வராது. ஸோ ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 3, அப்புறம் 5, 7, 11 லெஸ் தென் 13 அப்படின்னு கொடுத்தனால 13 வராது. ஸோ இதுதான் அந்த செட். ஸோ இப்போ செட் ஆரை எழுதிடலாம். எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை 2 அப்படின்னு எடுத்தோம்னா செகண்ட் கோஆர்டினேட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே 2 ஸ்கொயர் வரும். ஸோ அது 4. இப்போ 3யை நம்ம எக்ஸாக எடுத்துக்கலாம். அப்புறம் 3 ஸ்கொயர் இந்த இடத்துல வரும். ஸோ அது 9. 5ஐ எக்ஸாக எடுத்தோம்னா 5 ஸ்கொயர் வரும். ஸோ 25. ஸோ 7 ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அப்படின்னா செகண்ட் கோஆர்டினேட் 7 ஸ்கொயர், அது 49. இப்போ 11 எடுத்தோம்னா 11 ஸ்கொயர் வரும் செகண்ட் கோஆர்டினேட்டாக, அது 1 to 1. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட செட் ஆர். ஸோ இது டொமைன் எலிமெண்ட், இது கோடொமைன் எலிமெண்ட். டொமைனில் இருக்கிற எலிமெண்ட் கோடொமைனில் எந்த எலிமெண்ட்க்கு ரிலேட் ஆகிருக்கோ அதெல்லாம் தான் ரேஞ்சில் வரும். ஸோ இங்கே 2 4க்கு ரிலேட் ஆகிருக்கு, 3 9க்கு ரிலேட் ஆகிருக்கு, 5 25க்கு, 7 49க்கு, 11 1 to 1க்கு ரிலேட் ஆகிருக்கு. Therefore, range is equal to 4, 9, 25, 49, 1 to 1. So answer ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டினில் ஏபி அப்படின்னு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு பி போகுது. அந்த ஃபங்க்ஷனை இங்கே செட்டாகவே கொடுத்துட்டாங்க. அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளோட டொமைன் ஏ, இதுதான் நம்மளோட கோடொமைன் பி. இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எலிமெண்ட்ஸை மேப் பண்ணலாம். 1 4க்கு மேப் பண்ணியிருக்காங்க, 2 8க்கு மேப் பண்ணியிருக்காங்க, 3 9க்கு, 4 10க்கு. ஸோ இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ்க்கு இங்கே டிஃப்ரெண்ட்டான இமேஜ் தான் வந்திருக்கு. அதனால் இந்த ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன். இப்போ நம்ம மற்ற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம 1 இல்லாத ஃபங்க்ஷனை தான் மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் 1 அப்படின்றனால மெனி ஒன் ஃபங்க்ஷன் வராது. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு டொமைன் அண்ட் கோடொமைன் சேமாக இருக்கணும். இங்கே டொமைன் அண்ட் கோடொமைன் வேறு வேறு. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனும் வராது. இன்டூ ஃபங்க்ஷன் ஆன் டு இல்லாத ஃபங்க்ஷனை தான் நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற கோடொமைன் எலிமெண்ட் எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது, அதனால் இன்டூ ஃபங்க்ஷனும் வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டினில் 6 times ஆஃப் 6th term ஆஃப் அன் ஏபி இஸ் ஈக்குவல் டு 7 times ஆஃப் 7th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6th term நம்ம T6 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். 6 times அப்படின்றனால அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7th term T7 டினோட் பண்ணுவோம். 7 times அப்படின்றனால அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது இதில் 13th term என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனில் டிஎனோட ஃபார்முலா a + n - 1 × d. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6 இன்ட்டு இங்கே என்னோட வேல்யூ 6. ஸோ a + 6 - 1 × d which is equal to 7 into இங்கே என்னோட வேல்யூ 7. ஸோ a + 7 - 1 × d அப்படின்னு வரும். ஸோ 6 into a + 5d is equal to 7 into a + 6d வரும். ஸோ இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 6a + 30d is equal to 7a + 42d அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். 7a + 42d - 6a - 30d is equal to 0. ஸோ 7a - 6a a ப்ளஸ் 42 - 30 12. d is equal to 0. இப்போ இதை a + 13 - 1 × d அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா 13 - 1 12 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி எழுதுறதுனால எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு இல்லை, ரெண்டுமே சேம் தான். இப்போ இதையும் நம்ம டிஎன் ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம என்னோட வேல்யூ,
ஸோ இதுதான் T13. ஸோ T13 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 4th கொஸ்டினில் 1729 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ப்ரைம் ஃபேக்டர்ஸோட எக்ஸ்போனன்ட்ஸை சம் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்போனன்ட் அப்படின்றது பவரில் இருக்கிற வேல்யூ தான். இப்போ 1729 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 1729 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 7 × 13 × 19 அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாமே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான். ஒவ்வொரு ப்ரைம் ஃபேக்டரோட பவரும் 1 தான். ஸோ இந்த சம்மை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 1 + 1 3. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். 5th கொஸ்டினில் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. பி வந்து ஏயோட ஒரு ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ HCF ஆஃப் ஏ அண்ட் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட் நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணலாம். இப்போ 2 4 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 2வை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 × 1 அப்படின்னு கிடைக்கும். 4வை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 × 2 × 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ HCF அப்படின்றது இதில் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 2 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ஒரு டைம் 2 வரும். 1 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. × 1 which is equal to 2. இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது B is a factor of A அப்படின்றத. இப்போ 4 தான் நம்மளோட A வேல்யூ, 2 தான் நம்மளோட B வேல்யூ. 2 வந்து 4க்கு ஒரு ஃபேக்டராக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணலாம். 3யை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 3 × 1 வரும். 6ஐ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 3 × 2 × 1. ஸோ இதோட HCF வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 3 and 1 which is equal to 3. ஸோ இதான் நம்மளோட B, இதான் நம்மளோட A. இங்கேயும் நம்மளுக்கு 3 வந்து 6க்கு ஒரு ஃபேக்டராக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா HCFோட வேல்யூ B தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஜென்ரலாகவே இப்போ நம்மளுக்கு எந்த 2 இன்டீஜர் கொடுத்துருந்தாலும் ஒன்று இன்னொன்னோட ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேக்டராக இருக்கிறது தான் நம்மளுக்கு HCFாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 6th கொஸ்டினில் x² - 2x - 24 and x² - kx - 6ஓட HCF தான் x - 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் பார்த்த மாதிரியே HCF அப்படின்றது ரெண்டுக்குமே இருக்கிற காமன் ஃபேக்டர். ஸோ இந்த x - 6 அப்படின்றது இதுக்கும் ஃபேக்டர் தான், இதுக்கும் ஃபேக்டர் தான். இப்போ நம்ம x² - kx - 6 is equal to 0 அப்படின்னு நம்ம போட்டோம். இதோட ஒரு ஃபேக்டர் வந்து x - 6 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றனால நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேக்டர் வரும். அது என்னன்னு தெரியாது. அதை நம்ம x - a அப்படின்னு வச்சுக்கலாம். which is equal to 0 அப்படின்னு வரும். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு x equal to 6, x equal to a அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த x equal to 6ஐ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கேயோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது 6² - k × 6 - 6 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும் சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம். ஸோ இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 36 - 6k - 6 is equal to 0. 30 - 6k is equal to 0. - 6k is equal to -30. ஸோ கேயோட வேல்யூ நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 7th கொஸ்டினில் ஒரு பாலினாமியல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1, 4, 9, 25 எக்ஸெட்ரா இது எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு தெரியும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு நம்பர், அது கூட அதே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பரை தான் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் பாலினாமியலுக்கும் ஒரு பாலினாமியல் இருக்குது. அதை அது கூடயே நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஃபைனல் பாலினாமியலை தான் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர்ஸ் தான். ஒரே ஃபேக்டர் 2 டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 டைம் அப்படின்றனால அது ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 8th கொஸ்டினில் ட்ரையாங்கிள் ஏபிசியை வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏசியோட வேல்யூ 5 சென்டிமீட்டர், ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஐசோஸ்லஸ் அப்படின்றனால ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுனால அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த சைடுக்கு இருக்கிற ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இது, இந்த சைடுக்கு இருக்கிற ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இது. ஸோ இந்த ஆங்கிளும் இதில் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ இதில் இருக்கிற மொத்த ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். ஸோ 90 டிகிரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் அப்படின்றனால இதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 90 + x + x is equal to 180. ஸோ 90 + 2x is equal to 180. 2x is equal to 180. இந்த 90 இந்த சைடு வந்துடும். ஸோ -90. இதோட வேல்யூ 90 ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 90/2. ஸோ அது வந்து 45. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுமே நம்மளுக்கு 45 டிகிரி தான். இப்போ நம்மளுக்கு இந்த சைடு வேணும் அண்ட் இந்த சைடோட லென்த் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஹைப்போட்டென்யூஸ். ஸோ நம்ம இந்த ஆங்கிளை வச்சு சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ சைன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து ஆப்போசிட் சைடு ஏசி டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஏபி. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 டிவைடட் பை ஏபின்னு வரும். சைன் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இந்த √2 இந்த சைடு வந்துடும். ஸோ ஏபியோட வேல்யூ 5√2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்ம ஆன்சர். 10th கொஸ்டினில் 7x - 3y + 4 = 0 இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைன் அதை வந்து ஆர்ஜின் வழியாகவும் பாஸ் ஆகணும். அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ax + by + c = 0 நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் வந்து bx - ay + k = 0 இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதணும்னா ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். இங்கே இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைன் போட்டுட்டு இங்கே இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டாக வச்சு எழுதிட்டு இங்கே வேறு ஒரு கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு வரும். ஸோ அதுதான் பெர்பெண்டிகுலர் லைன். இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற லைன். இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைன் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ 3 எழுதிட்டு இதை எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக மாற்றிக்கணும். இங்கே இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைன் போட்டுட்டு எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டாக மாற்றிட்டு இந்த கான்ஸ்டன்ட் வராது, வேறு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ அதை நம்ம கேன்னு வச்சுக்கலாம், which is equal to 0. இப்போது இந்த லைன் வந்து ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய்க்கு பதிலாகவும் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனில். அப்போ 3 × 0 + 7 × 0 + k = 0ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து 0 ஆயிரும். 0 + k = 0. அப்போ கேயோட வேல்யூ நம்மளுக்கு 0 ஆயிட்டு. இப்போ k = 0 அப்படின்னு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3x + 7y = 0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த லைன். இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அண்ட் ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்ம ஆன்சர். 11th கொஸ்டின் வந்து sin தீட்டாவும் cos தீட்டாவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 2 × tan² θ + sin² θ - 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீட்டா வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது மட்டும்தான் sin தீட்டாவும் cos தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து 1/√2. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். ஸோ 2 × tan² 45 டிகிரி + sin² 45 டிகிரி -1 which is equal to 2 × tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ tan² அப்படின்றதுனால ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. ஸோ ஸ்கொயர் இருக்கனால இங்கேயும் ஸ்கொயர் போட்டுக்கணும் -1 which is equal to 2 + 1/√2 × √2ஓட வேல்யூ வந்து 2 -1. 2 - 1 வந்து 1 + 1/2 which is equal to LCM எடுத்தோம்னா 2 + 1/2ன்னு வரும் which is equal to 3/2. So 2 × tan² θ + sin² θ - 1 is equal to 3/2. So option B தான் ஆன்சர். 12th கொஸ்டினில் ஹாலோ சிலிண்டரோட இன்டர்னல் ரேடியஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸை சம் பண்ணால் 14 சென்டிமீட்டர் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் r. இது நம்மளோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் R. ஸோ இந்த ரெண்டோட சம் வந்து 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
விட்த் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விட்த் அப்படின்றது இந்த போர்ஷன் தான் விட்த். ஸோ இந்த லென்த் வந்து கேபிட்டல் ஆர். இதிலிருந்து நம்மளுக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் வேணும். ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். இது வந்து நம்மளோட ஸ்மால் ஆர். ஸோ விட்த் அப்படின்றது வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், அதுதான் 4 சென்டிமீட்டர். இப்போ இதோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ ஹாலோ சிலிண்டர் வந்து πh இன்டூ எக்ஸ்டர்னல் ரேடியஸோட ஸ்கொயர் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸோட ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு πh இன்டூ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா r ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஆர்னு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு π இன்டூ ஹெச்சோட வேல்யூ 20, இதோட வேல்யூ வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் வித்து. ஸோ 4 which is equal to இதை நம்ம calculate பண்ணோன்னா 1120 π சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம ஆன்சர். 13th கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷனில் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எப்போவுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் வந்து 0 தான். ஸோ இது கரெக்டு தான். ஏதோ ஒரு செட்டு அதோட காம்ப்ளிமெண்ட் ரெண்டையும் கன்சிடர் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் ப்ராபபிலிட்டி எடுத்து நம்ம அதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்போவுமே 1 தான் வரும். ஸோ எந்த செட் எடுத்தாலும் அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். அதோட ப்ராபபிலிட்டி 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டு தான். ஸோ இது மட்டும்தான் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 14th கொஸ்டினில் ஒரு காயினை வந்து 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கெட்டிங் 3 ஹெட்ஸ் ஆர் 3 டெய்ல்ஸ்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்ணோன்னா அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ n ஆஃப் s வந்து இங்கே 8. ஸோ இப்போ a அப்படின்றது கெட்டிங் 3 ஹெட்ஸுக்கான ஈவெண்ட்டை டினோட் பண்ணுது. ஸோ a இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 ஹெட்ஸ் வச்சு இது மட்டும்தான் இருக்குது. h. ஸோ n ஆஃப் a வந்து 1. இப்போ b வந்து கெட்டிங் 3 டெய்ல்ஸ்க்கான ஈவெண்ட்டை டினோட் பண்ணுது. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 3 டெய்ல்ஸ் வச்சு இந்த 1 தான் இருக்குது. ஸோ n ஆஃப் b வந்து 1. இப்போ நம்ம 3 ஹெட்ஸ் ஆர் 3 டெய்ல்ஸ்குள்ள ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து p ஆஃப் a யூனியன் b. ஸோ நம்ம p ஆஃப் a யூனியன் bக்கான ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள ஃபார்முலா தெரியும். p ஆஃப் a ப்ளஸ் p ஆஃப் b மைனஸ் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. இப்போ p ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் s. n ஆஃப் a வந்து 1 டிவைடட் பை n ஆஃப் s வந்து 8. ஸோ p ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 1/8. p ஆஃப் bயோட வேல்யூ வந்து n ஆஃப் b டிவைடட் பை n ஆஃப் s which is equal to 1/8. n ஆஃப் bல 1 தான் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/8 ப்ளஸ் 1/8 அப்படின்னு வரும். a இன்டர்செக்ஷன் b பார்த்தோன்னா இங்கே h இருக்குது, இங்கே t இருக்குது. ஸோ a இன்டர்செக்ஷன் b அப்படின்ற செட் வந்து எம்டி செட். அதனால் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b வந்து 0. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2/8 வரும். கேன்சல் பண்ணோன்னா 1/4. ஸோ p ஆஃப் a யூனியன் b வந்து 1/4 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம ஆன்சர். 9th கொஸ்டின் வந்து ஒரு குவாட்ரிலேட்ரலை ட்ரெபீசியம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த கண்டிஷன் எது நெசசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 சைடட் பிளெயின் ஃபிகர் தான் குவாட்ரிலேட்ரல். அதில் 4 சைட்ஸ் இருக்கும், 4 வெர்டிசஸ் இருக்கும், 4 எட்ஜஸ் இருக்கும், 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். ட்ரெபீசியம் வந்து இதோட ஒரு டைப் தான். ட்ரெபீசியமோட நெசசரி கண்டிஷன் வந்து கண்டிப்பாக 2 சைடு வந்து பேரலாக இருக்கணும். அதர் 2 சைட்ஸ் வந்து நான் பேரலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர்.